நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரம் அருகே தலைவிரித்தாடும் குடிநீர் பிரச்சினை. ஓடையில் செல்லும் தண்ணீரை பருகும் அரசு பள்ளி மாணவர்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ளது சின்னவரகூர் கோம்பை கிராமம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி உள்ளது. இதில் சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இப்பகுதியில் சீரான முறையில் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை எனவும், மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதால் இப்பகுதி மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த கிராம பகுதியில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. ஆனாலும் அந்த நீர் இந்த கிராம மக்களுக்கு போதுமானதாக இல்லை. குடிநீர் தட்டுப்பாட்டால் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் கிராம மக்கள் துணி துவைக்க பயன்படுத்தும் அருகிலுள்ள ஓடைக்கு சென்று நீரை பருகும் அவலநிலை உள்ளது. இதனால் மாணவ மாணவியர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து பலமுறை பஞ்சாயத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு மற்றும் மாணவர்களுக்கு சீரான முறையில் குடிநீர் வழங்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஓனந்தங்குள் பஞ்சாயத்து சின்னவரகூர் கோம்பையில் நான் வசித்து வருகிறேன். இவ்வூரில் 25 வருடங்களுக்கு மேல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகிறார்கள். இப்பள்ளி குழந்தைகளுக்கு போதியமான குடிநீர் வசதி இல்லாத காரணத்தினால் ஊர் பொதுமக்கள் துணி துவைக்கும் கொட்டையில் இருந்து குடிநீர் எடுத்து குடித்து வருகிறார்கள். பலமுறை புகார் அளித்தும் பஞ்சாயத்து ஆபீஸில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மாவட்ட ஆட்சியர்கள் பஞ்சாயத்து ஆபீஸ் மேல் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த ஊர் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பேர்? தேவயானி.